வணக்கம். விண்வெளி செய்திக்காக உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம். மடானி அரசாங்க இந்திய தலைவர்களின் உச்சக்கட்ட போராட்டத்தால் மித்ரா கை நழுவி போகும் அபாயம் நிலை. பக்கத்தான் ஹரப்பான் இந்திய தலைவர்களிடையே நடக்கும் உட்பூசல் போராட்டம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இச்சூழ்நிலையால் இந்திய மேம்பாட்டு திட்டமான மித்ராவை தற்காலிகமாக பிரதமர் பார்வையில் வைக்கப்பட வேண்டும் என்பது ஜோஹர் சமூக ஆய்வாளர் சந்திரசேகரன் ஆறுமுகம் வேண்டுகோளாகும். மித்ரா எனப்படும் இந்திய உருமாற்று திட்டமான அந்த நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இந்திய சமுதாயத்திற்கு ஏற்பட்டுவிட்டது. இந்நிலையில் இந்திய உருமாற்று திட்டத்தில் நடக்கும் போட்டாபோட்டியில் மித்ரா செயல் இழந்து நிற்கிற சூழ்நிலையை எதிர்நோக்கிறது. இந்தியர்களின் மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம் முடங்கி போக வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக சந்திரசேகரன் கோடு காட்டினார். இந்திய சமுதாயத்தின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் என நம்பிய மக்களுக்கு கிடைத்த ஏமாற்றத்தை சரி செய்ய பிரதமர் உடனடியாக நடவடிக்கையில் இறங்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியில் உள்ள இந்திய தலைவர்கள் மத்தியிலே வாக்குவாதம் முத்தி இன்னைக்கு பெரிய அளவில் போயிருச்சு. இது எப்போ தீரும்ன்றது யாருக்கும் தெரியாது. பட் இந்த சூழ்நிலை நம்ம என்ன கேட்குறோன்னு சொன்னால், இந்திய சமுதாயத்துக்கு மித்ரா மிகவும் முக்கியமானது ஒன்று. இந்திய சமுதாயத்தின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன்னு சொல்லி தான் இவங்க கடந்த தேர்தல் ஆட்சிக்கு வந்தாங்க. பட் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தவங்க இன்றைக்கி அதை தூக்கி ஒரு மூலையில் வச்சுவிட்டு இவங்களோட உட்பூசல், இவங்களோட கலவரம் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. இது எதில் போய் முடியுன்றது ஆண்டவனுக்கு வெளிச்சம். பட் இந்த சூழ்நிலை நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், மித்ரா தற்காலிகமாக பிரதமர் துறைக்கு போகணும். ஏன் பிரதமர் துறைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், அதை காக்கணும். அது இந்திய சமுதாயத்துக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது ஒன்று. ஸோ அதை தற்காலிகமாக நம்ம காத்து ஆகணும். இவர்களுடைய சண்டைய முடிவுக்கு வர்ற வரைக்கும் அதை நம்ம பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நேரடியாக பிரதமர் துறைக்கு போகணும். பிரதமர் துறைக்கு கீழே அது போனால் தான் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இல்லாட்டினா இவர்களுடைய சண்டையில் இதை சின்ன பின்ன ஆக்கிடுவாங்க. இவங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்று, இன்றைக்கி நடக்கிறது ஒன்று. இதுதான் இன்றைக்கி இந்திய சமுதாயத்தின் நிலை. இது மாற வேண்டும் என்றால் மித்ரா மீண்டும் பிரதமர் துறையின் கீழ் செயல்பட வேண்டும். கருத்து என்னுடையது, சிந்தனை உங்களுடையது. உங்கள் சிந்தனைக்கே விட்டுவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.